இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே வணக்கண்ணே. ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமா, உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. ரொம்ப நாளா கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. நான் செய்ய சொல்ற விஷயம் என் அத்தைக்கும் என் அப்பாவுக்கும் தெரியக்கூடாது, சரியா? நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேனே. நீங்க என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த கதிர் தான ஆரம்பிக்கிற ஏஜென்சில போய் நீ டெலிவரி பாயா வேலைக்கு சேர்ந்துரு. டெலிவரி பாய் வேலையா? அந்த திறப்பு விழா நடக்கும்போது ஏஜென்சியை பத்தி எரியணும். நீ கொளுத்து விட்டுரு. அவ்வளவுதானே. இதெல்லாம் சாதாரண விஷயம். விடுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். இந்தா, சரி, இந்த பணத்தை இப்போதைக்கு வச்சுக்கோ. நான் சொன்ன வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சிட்டேன்னா பணம் இன்னும் அதிகமா தருவேன், சரியா? கடையில ஒண்ணும் மிஞ்சாது. மொத்தமா நான் சாம்பலாக்கிறேன். நான் வரேனே. சரி. கதிர், கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கிற. நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிற கேஸ் ஏஜென்சி மொத்தத்தையும் நான் சாம்பலாக்குறேன்டா. கதிர், சார், இவர் தான் நம்ம ஏஜென்சிக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற டெலிவரி பாய். ஓ, இவருக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சேலம், ஈரோட்ல எல்லாம் வேலை பார்த்துருக்காப்ல. சூப்பர் சார். நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் வேணும். அப்புறம் இவர் தான் நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். வணக்கம் சார். வணக்கங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். நீங்க மற்ற இடத்துல வேலை பண்ண மாதிரி இங்கேயும் நல்லா வேலை செஞ்சா போதும். கண்டிப்பா சார், நான் நல்லா வேலை செய்வேன் சார். நீங்களே வேலையை பார்த்து பாராட்டுற அளவுக்கு நடந்துப்பேன் சார். சரி சரி, அங்க புது யூனிஃபார்ம் இருக்கு, அதை போட்டுட்டு வேலைய ஆரம்பிங்க. ரொம்ப நன்றி சார். உன் ஃபங்க்ஷனுக்கு சொந்த பந்தம்னு யாராவது வரவா போறாங்க? தனா, என்னதான் இருந்தாலும் இப்ப நீ யாருமே இல்லாத ஒரு அனாதை. பண்ண போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே என் பொண்ணையும் என் மருமகன் கதிரையும் அனாதைன்னு சொன்னத என்னால ஏத்துக்க முடியல. அவங்க யாரும் இல்லாதவங்க மாதிரி நிக்க கூடாது. அதனால இன்னைக்கு அவர் பேச்ச மீறி நான் போறேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நான் விளக்கேத்தின நாள்ல இருந்து நீங்க தான் எனக்கு துணையா இருக்கீங்க. இந்த தடவையும் நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குத்து விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அப்போ லீக்கான கேஸில் தீப்பொறி பட்டு மொத்தமாக வெடிச்சிடும். வெளியிலேருந்து பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியும். இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வெளியே கிளம்புவோம். என்னப்பா கதிரவா, சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாத்தியா? என்ன இருந்தாலும் சொந்த பந்தம் ஆயிட்டீங்க. உங்களுக்காக வந்துதானே ஆகணும். ஆமா, நேரம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கடை திறக்கலையா? என்னாச்சு? யாராவது முக்கியமான ஆளுங்க வரணுமா என்ன? இனிமே யார் வரப்போறா? உங்களுக்குன்னு தான் யாருமே இல்லையப்பா. நீயே ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை. தனா, உனக்கு அப்பா அம்மா இருந்தும் நீ அனாதை தான். உங்களுக்காக யார் வரப்போறா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இவங்களாவது பரவாயில்ல. ஆனா நீ பெரிய பாவம் மாயா. உன்னை ஒரு பொண்ணாவே ரகுராம் ஏத்துக்கல. நீதான் இவங்களுக்காக வந்தா உண்டு. ஏமா, நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்குமா இப்படி பேசுறீங்க? நான் இதுவும் தப்பா சொல்லலையே. இவங்க கடை ஆரம்பிக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா வாழ்த்துறதுக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் பெத்தவங்க வேணும்ல. பாவம், இவங்களுக்கு அப்படி யாரும் இல்ல. இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
பெரியம்மா இன்னைக்கு கோவில்ல வச்சு இவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? உங்களுக்குன்னு யாரும் வரமாட்டாங்க, யாரும் இல்லாத அனாதைன்னு சொன்னேல்ல. இத பாரு, என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் நான் இருக்கேன், என் குடும்பம் இருக்கு. இவங்க 2 பேரையும் எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக என் பொண்ணையும் கதிரையும் நான் தனியா விட்டுற மாட்டேன். என் மருமக ஆரம்பிக்கிற தொழிலுக்கு ஆசீர்வாதம் பண்ண நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு அப்பா அம்மா மாமா சித்தின்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்க ஒண்ணும் அனாதை இல்ல. குடும்பத்தோட அருமை என்னன்னு உனக்கு எப்படி தெரியும் புவனேஸ்வரி? உறவுகளோட பாசத்தை நீ உணர்ந்திருக்கவே மாட்ட. ஏன்னா உனக்கு அடுத்தவங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. எங்க குடும்பத்துல யாரும் அனாதை கிடையாது. நீதான் உன் அகங்காரத்தினால தனி மரமா நிக்கிற. உன் காலத்துக்கு அப்புறம் உன் பேர் சொல்ல கூட யாரும் கிடையாது. நீதான் அப்போ அனாதையா நிக்க போற. உனக்குன்னு புருஷன் பிள்ளைங்க இருந்தா தானே அந்த பாசத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். என் குடும்பத்தை அழிக்க நினைச்சு நீதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்க. அத்தை விடுங்க அத்தை. நீங்கள் எங்களுக்காக வந்து நின்று பார்க்கும்போது அவங்களுக்கு நேரம் வயிறு எரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்க? அம்மா, உங்க கையால தான் இந்த ஏஜென்சிய ஆரம்பிக்கணும். ஐயோ தனா, நான் அத்தை நீங்கள் தான் அத்தை பண்ணணும். ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இருக்கே. எந்த சிலிண்டர்ல லீக் ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எது லீக் ஆகுதுன்னு தெரியலையே. ஸ்மெல் அதிகமாயிட்டே இருக்கு.